இறக்கிக்க நான் உள்ளி போடுவேன். ஓகே, அடுத்தாப்புல கத்தரிக்காய். இது ஒரு கத்தரிக்காயை காட்டணும், சும்மா வறுக்கிறேன். ஓகே, இது குயிக்காக செய்கிற வேலை. படபடண்டு குயிக்காக ஒரு கறி வைக்கணும், அவசரமாக வைக்கிறோம். இதால் ஒரு ஸ்பூன் வெந்தயம், இதால் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இவ்வளோங்க. திரும்ப இந்த புளி கரைச்சி விடுறது, இந்த புளியை கரைச்சி விடுறது. இப்போ இல்லை, அது வறுத்து நல்லா வதங்கி வரும். இப்படியே நல்லா வறுக்கிற எண்ணெயில் பொரிக்கவே இல்லை, ரெண்டு இப்படியே வெட்ட வேண்டியா. ஓகே, ஸ்பூன் மிளகாய்த்தூள், உரைப்பு விரும்பினா கூட போடலாம். நாலு ஒரு ஸ்பூன் தூள் தான் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு எண்ணெய் விடக்கூடாது. அப்படியே வறுத்தா அந்த வெந்தயம் பழப்புளி எல்லாமே சேர்ந்து ஒரு சுவை. இன்னும் பண்ணா கொஞ்சம் தண்ணி விடலாம், அவ்வளோதான். ஒரு சொட்டு விரும்பினா ஒரு இதாலே அரை ஸ்பூன், இந்த இதாலே ஒரு ஸ்பூன் தேங்காய் பவுடர் போடலாம், அவ்வளோதான். அது அந்த உள்ளி இதெல்லாம் அவிச்சு வர அப்படி ஒரு சுவையாக இருக்கு. கடவுளுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றையும் நன்றி சொல்லி விசுவாசித்து துதிக்கணும். எப்பொழுதும் விசுவாச கப்பலொன்று செல்கின்றதே, அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி அசைந்தாடி செல்கின்றதே. தென்றல் வந்த போதும் புசல் வந்த போதும் அவிச்சிட்டு உடைச்சி